வணக்கம். இது வழக்கு. கணவருக்கு இரண்டாவது திருமணம் செய்து அழகு பார்த்த பெண் கொலையாளியாக மாறியது ஏன்? ஆதரவற்று நிற்கும் 4 குழந்தைகள். கணவன் மனைவி சண்டை நடக்கிறப்போ பெரும்பாலும் கணவர் தான் அடிக்கிற ஆளா இருப்பாரு. பெண்கள் பெரும்பாலும் கணவர்களை திருப்பி அடிக்கிறது இல்ல. ஆனா சில சம்பவங்கள்ல விதிவிலக்கு உண்டு. அதுலயும் சண்டையில கணவர் கொல்லப்படுறதும் இன்னும் அரிதானது. சேலம் அருகில அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கொலை செய்யும் அளவுக்கு கொடூரமான முகமும் இல்லை, முகவரியும் இல்லை அவருக்கு. ஆம், தனது பேத்தி வயதுடைய பிள்ளைகளுடன் காவல்துறை வளாகத்தில் சுற்றிக் கொண்டிருந்தார் அந்த வயோதிகம் கொண்ட பெண். தந்தை இறந்து போனதை கூட உணர முடியாத பருவத்தில் அந்த பிஞ்சுகள் நம் கேமராவின் கண்முன்பாக சிறு பொன்சிரிப்பை தூவும் போது மனம் வலிக்கத்தான் செய்கிறது. தங்களது தந்தையையே இவர் கொலை செய்தார் என்று ஊர் சொன்னாலும் அவரையே சுற்றி வருகிறார்கள் பிள்ளைகள். ஆம், அவரை விட்டால் வேறு நாடு இல்லைதான் இவர்களுக்கு. கோபத்தில் நடந்த அந்த சம்பவம் கொலையாக முடியும் என கனவிலும் நினைக்கவில்லை என்கிறார் தனலட்சுமி. இதோ இங்கே ரத்த வெள்ளத்தில் ஆம்புலன்ஸில் கிடக்கும் தன் கணவரை கொன்று போட்ட கதை என்ன தெரியுமா? கொலை நடந்த வீட்டிற்கே சென்றோம். சாலையை ஒட்டியிருந்த அந்த வீடு அத்தனை அலறல்களோடு கிடந்தது. குருதி நாற்றம் வீடு முழுக்க விரவி கிடக்க யாருமற்ற அந்த வீட்டில் கனத்த சோகம் குடிகொண்டிருந்தது. இதோ இந்த வீட்டின் முற்றத்தில்தான் அந்த நபர் கடப்பாறையில் குத்துப்பட்டு இறந்து போயிருக்கிறார். என்ன நடந்தது என்பதை அவரது மனைவியிடமே கேட்டோம். கோவத்தில் அந்த மாதிரி நம்ம சித்திரவதை பண்றேன்னு சொல்லி சேலம் வேடுகாத்தம்பட்டி காளியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த ஐயனார் என்பவரது மனைவி தனலட்சுமி. சுமார் 65 வயது மதிக்கத்தக்க தனலட்சுமி ஐயனாருக்கு 2ஆம் தாரம். முதல் மனைவியான பெருமாயியை பிரிந்துவிட்ட நிலையில் தனலட்சுமியை 2வது திருமணம் செய்து கொண்ட ஐயனார் மிகவும் சந்தோஷமாகவே வாழ்ந்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் இவர்களுக்கு பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் போக அஞ்சலை என்ற பெண்ணை தனது கணவருக்கு 3வதாக திருமணம் செய்து வைத்திருக்கிறார் தனலட்சுமி. 3 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் குழந்தை என 4 குழந்தைகள் தவழ்ந்த அந்த வீட்டில் எல்லோருமே ஒன்றாகவே வாழ்ந்து வர கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு வீட்டில் ஏற்பட்ட மின்கசிவில் பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார் அஞ்சலை. வந்து பிள்ளைங்க இல்லைன்னு சொல்லி, எனக்கு பிள்ளைங்க இல்லைன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சேன். கல்யாணம் பண்ணி வச்சு 3 பொட்டை பிள்ளை, ஒரு பையன். கடைசியில் இந்த பையன் பிறகும்போது வீடு கொஞ்சம் சரி பண்ணோம். அதுக்கு மண்ணு கொட்டிருந்தோம். அது வந்து மோட்டர் ஒன்று வாங்கி வச்சிருந்தோம். அது வந்து தண்ணி எடுத்து கொடுத்துக்கு போச்சு. அது கரண்டு குத்தி இறந்துச்சு. இப்போ 4 பிள்ளைகள் நான் தான் வளர்க்குறேன். கட்டில் கடை வியாபாரம்லாம் பண்ணுறேன். பண்ணி கட்டிருக்கேன். முட்டை முட்டை இதெல்லாம் போட்டு வச்சுட்டு பிள்ளைங்களை காப்பாற்றிட்டு ரேஷன் கடை வச்சு தான் வாங்கி போட்டு வளர்த்துட்டு. அஞ்சலை இறந்து விட அவர் பிள்ளைகளை தனது பிள்ளைகளாய் வளர்த்து வந்த தனலட்சுமி கணவரின் குடிப்பழக்கத்தால் தற்போது கொலையாளியாக நிற்கிறார்.
தினம் தினம் குடித்துவிட்டு சண்டை போட்டு வந்த ஐயனாரை எதேச்சையாக தள்ளிவிட்ட போதுதான் அவர் இறந்து போனதாக சொல்கிறார் தனலட்சுமி. வீட்லயே இருந்துகிட்டு குடிக்கிட்டு குடிப்போதெல்லாம் பேசிட்டே இருப்பாரு, தினமும் பேசுவாரு. நான் பிள்ளைங்களை கூட்டிட்டு வெளியில ரோட்டு பக்கம் வந்துட்டு உட்காந்துட்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு திருப்பி வீட்டுக்கு போவேன். திருப்பி வீட்டுக்கு போனா திருப்பி சண்டை வச்சுன்னா திருப்பி ரோட்டுக்கு வருவேன். இப்படியே தான் சித்திரவதைப்பட்டுக்கிட்டு ஒரு 35 வருஷமா அப்படியே இருக்கிறேன் நான். பள்ளிக்கூட வாசலில் மிட்டாய்கள் கடைவிரித்து தன் பிள்ளைகளை காப்பாற்றி வந்ததாக கூறும் தனலட்சுமி கணவர் வேலைக்கு சென்றே வருடக்கணக்காகியது என்றார். ஊர்க்காரர்கள் சிலரும் இந்த கொலை பற்றி பேச முன் வந்தார்கள். அவரு தண்ணி பார்த்து தண்ணி அடிச்சுட்டு இருப்பாரு. பிள்ளைங்களா குழந்தைங்களாம் ஊர்ல சண்டை இருக்கும். அவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாரு. அவருடைய சுவாமே சரியில்லாம தான் இருக்கும். அவருக்கு 3 மனைவி. ஃபர்ஸ்ட் மனைவி குழந்தை 2 குழந்தைங்களுக்கு பிறந்த வீட்டு அவர் விட்டுட்டு வந்துட்டாரு. இந்த அம்மா கூட்டிட்டு வந்தாரு. இந்த அம்மா வந்த பிறகு அந்த அம்மாவுக்கு குழந்தைங்க இல்லைங்கிற போது அந்த அம்மா இன்னொரு பொண்ணை பார்த்து தருமபுரி பக்கம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுது. அந்த பொண்ணுக்கு 4 குழந்தைங்க. 4 குழந்தைங்கள அந்த பொண்ணு திடீர்னு வீடு வேலை செய்யிட்டு இருக்கும்போது எலக்ட்ரிக் ஷாக் எடுத்து அந்த அம்மா இறந்துச்சு 4 வருஷம் முன்னாடி. இன்னைக்கு எதை காலையில சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. அவர் ஏதோ கடப்பாறையில் குத்துறதுக்காக இந்த பொண்ணை போய் தாச்சிட்டு போய் துரத்திட்டு போய்க்கிறாரு. இந்த அம்மா போய் தடுத்து கடப்பாறை இழுத்து பிடிச்சிருக்கு. இழுத்து பிடிக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த அம்மா பேலன்ஸ் பண்ணி விட்டுருக்குது. உடம்புல அவர் மலாந்து வீட்டுல சாம்பார் செய்யறதுக்காக அமைகள் வச்சிருக்காங்களா டக்குனு மேல விழுந்துருக்கிறாரு. இறந்துட்டாரு சொல்லி அவங்க போய் பார்த்தோம். அதை முசல்படுத்திருக்கு. இதோ ஆளில்லாத வீட்டில் மாட்டிக் கிடக்கும் இந்த இறந்த கால புகைப்படங்கள் அவர்களின் முந்தைய வாழ்க்கையை பிரதிபலிக்கும் போதும் நிகழ்காலத்தில் நடந்த சம்பவம் அந்த குடும்பத்தையே ஒன்றுமில்லாமல் புரட்டி போட்டிருக்கிறது. 4 வருடங்களுக்கு முன்பாகவே தாய் இறந்துவிட தற்போது தனது தந்தையை இழந்து நிற்கும் குழந்தைகள் தங்களுக்கான ஒட்டுமொத்த ஆதாரமாய் நினைத்திருந்த வளர்ப்பு தாயும் நாளை காவலில் இருக்கப் போகும் செய்தி அறியாமல் நிற்கிறார்கள். ஊரையே சோகத்தில் தள்ளிவிட்டிருக்கும் இந்த கொலை சம்பவம் குறித்து கொண்டாலம்பட்டி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். தன்னால குழந்தை பெற்று தர முடியாதுன்னு தெரிஞ்ச அப்புறம் ஐயனாருக்கு தனலட்சுமி தான் திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. அவ்வளவு பரந்த மனப்பான்மை உள்ள தனலட்சுமி இன்னைக்கு கொலை கைதியா இருக்கிறாங்க. அவருடைய குழந்தைகள் ஆதரவு இல்லாம தவிச்சு நிக்கிறதும் வேதனையான ஒண்ணுதான். வருமானம் கிடையாது, ஆனா குடும்பம் நடத்தணும். அதே நேரத்துல தினமும் 300 ரூபாய்க்கு மது குடிக்கணும். தமிழகத்துல பெரும்பாலான குடும்பங்கள்ல இன்னைக்கு நிலைமை இதுதான். இது தீவிரமாகும் போது என்ன ஆகுதுன்னா கொலையில போய் முடியுது. திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு கொலை நடக்குது. என்ன விவகாரம்னு போய் விசாரிச்சா மகனை கொலை செஞ்சதா அப்பாவை கைது பண்ணிருக்கு காவல்துறை. உடலின் பல பகுதிகளில் வெட்டு, ரத்த வெள்ளம், தலையின் மையப்பகுதியை கொத்தி வைத்திருந்தார் அந்த தந்தை. ஆம், தனது மகனை அவ்வளவு வன்மத்தோடு அவர் வெட்டியிருக்க காரணம் என்ன? திண்டுக்கல் அரசு மருத்துவமனையின் தவக்கிடங்கில் கிடந்த அந்த உடல் ஊரையே பரபரக்க வைத்துவிட்டது. இதோ அந்த ஊரின் மையப்பகுதியில் இருக்கிற கலையரங்கம் இதற்கு முன்பு எத்தனையோ நாடகங்களை கண்டிருக்க அன்றைய நாள் நடந்த அதிர்ச்சி சம்பவத்தில் இருந்து நீளாமல் இருக்கிறது. வெறிச்சோடிய தெருக்கள், ஆள் அரவமற்ற சாலை என அந்த பகுதியே பயத்தில் உறைந்திருக்கிறது. தற்போது கலையரங்கம் இருக்கும் இடத்தின் அருகேயே இரத்தக்கரையோடு கிடந்தது அந்த கட்டில். கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த மகனைத்தான் கொலை வெறியோடு வெட்டியிருக்கிறார் அந்த தந்தை. தோட்டத்தை எழுதி சொத்துல இல்லாட்டி அவனை நான் போட்டுருவேன், 2 நாள் உனக்கு டைம் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அப்படி ஒரு டென்ஷனில் ஒருத்தர் தனியாக போட்டு அவனுக்கு அடிக்காதபடியா வாயில வார்த்தையில் பேசிட்டாங்க. திடீர்னு அப்புறம் இவர் டென்ஷன் ஆகி நைட்டு எல்லாம் இருந்தாங்க. இது பண்ணலாம் அப்படி எல்லாம் படுத்த பிறகு இந்த மாதிரி டென்ஷனில் போய் ஒரு பாட்டு பண்ணிட்டாரு. எத்தனை பேர்த்து குடும்பம்
கவர்மெண்ட் இதை ஒழிச்சாலே போதும், என்ன போல அரசு இந்த மதுக்கடையவே க்ளோஸ் பண்ணாலே போதும். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரத்தை அடுத்துள்ள அழகர் நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த பழனிச்சாமி என்பவரது மகன் கந்தவேல். இவருக்கு சுசீலா என்ற மனைவியும் 2 மகள்களும் இருக்கிறார்கள். இந்த நிலையில் சொத்து பிரச்சினை காரணமாக தனது தந்தையாலேயே வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆந்திர மாநிலத்தில் வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்த கந்தவேல் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக மீண்டும் தமிழகத்துக்கே வந்துவிட்டதாக சொல்கிறார்கள். இந்த நிலையில் குடிப்பழக்கத்துக்கு ஆட்பட்ட கந்தவேல் தினம் தினம் குடித்துவிட்டு வீட்டில் தகராறு செய்ய அவரது மனைவி தனது குழந்தைகளுடன் அவரது தாய் வீட்டுக்கே சென்றிருக்கிறார். இதனையடுத்து தனித்திருந்த கந்தவேல் தனது தந்தை பழனிசாமியிடம் சொத்துக்களை பிரித்து தர சொன்னதாக கூறப்படுகிறது. தண்ணி போதையில்தான் கெட்டவனாயிட்டான். சொத்தை பிரித்துக் கொடுத்தால் அதை மகன் குடித்தே அழித்து விடுவார் என்று உணர்ந்திருந்த பழனிசாமி சொத்து தர முடியாது என கூற ஆத்திரம் கொண்ட கந்தவேல் அவரிடம் சண்டையிட்டிருக்கிறார். நிலத்தை அவர் பேர்ல எழுதி வைக்கணும்னாங்க. எழுதி வைக்க கேட்டோம். அவரு பேர்ல எழுதி வச்சா அவரு எல்லாம் ஒரே நாளையில வித்து குடிச்சு போட்டு போயிருவாரு. பிள்ளைகளுக்கு வேணுமே அப்படின்னு சொல்லியும் அவரு இல்லை, என் பேர்ல தான் எழுதணும் அப்படின்னு சொல்லணும். சரி இப்படியே இல்லைன்னா உன்னைய கொண்டு போடுவேன்னு சொல்ல வந்தேன். ஒரு ஆத்திரத்துல செஞ்சுட்டாங்க. சம்பவ நாளன்று இரவு வெகு நேரம் சண்டை போட்ட கந்தவேல் தனது தந்தை பழனிசாமிக்கு கொலை மிரட்டல் விடுக்கவே அப்போதுதான் பிரச்சனை தீவிரமாக முளைத்திருக்கிறது. சொத்து எனக்கு கொடுக்கணும், சொத்தை கொடுக்கலன்னா உங்களை 2 பேர்த்தையும் வெட்டி போடுவீங்க. நானு சொத்து என் பேர் காலையில விடியட்டு ஒண்ணு சொத்து காலையில எனக்கு வரலைன்னா உங்க 2 பேர்த்தையும் நாளைக்கு பணமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை. வீட்டில் சண்டையிட்டு இந்த கலையரங்கத்திற்கு வந்து அங்கிருந்த கயிற்று கட்டிலில் படுத்திருந்த மகனைத்தான் நள்ளிரவு நேரத்தில் ஆத்திரம் கொண்டு விட்டிருக்கிறார் பழனிசாமி. ஒரு குடிச்சு போட்டு வந்து அப்பப்ப சண்டை கட்டிட்டு இருக்கனால அவங்க ஏதோ செஞ்சுட்ட தெரியாம நடந்துருச்சு. ஏதோ ஒரு அவசரத்துல நடந்துருச்சு. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. 2 பொம்பளை பிள்ளைங்க, பெரிய பாப்பா சின்ன பாப்பா. இப்ப நான் சம்பாரிச்சுதான் பிள்ளைகளை படிக்க வைக்கணும். பிரச்சனைக்கான அவரை அடிக்கடி குடிச்சு போட்டு வர்றதுனாலதான், குடிக்காம இருந்தா நல்லது, குடிக்கிறனாலதான், குடிச்சு போட்டு வந்து சண்டை கட்டிட்டே இருக்கனாலதான் நானும் அம்மா வீட்டுக்கு போனேன். திருப்பி நான் அங்க போன பின்னாடி இவங்களை பிடிச்சு அடிச்சு இவங்க இது பண்றதுனாலதான் அந்த தொந்தரவு தாங்க முடியாம தான் இவங்க செஞ்சாங்க. குடியால் இன்னொரு குடும்பமும் நடுவீதிக்கு வந்திருந்தது அன்று. கணவரை இழந்துவிட்டு தவிக்கும் அவரது மனைவி சுசிலா 2 பெண் பிள்ளைகளை எப்படி கரை சேர்ப்பது என்ற கலக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறார். இப்போது ஆத்திரத்தில் நடந்த கொலை என்றே சொன்னார்கள் ஊர்க்காரர்கள். இப்ப டெய்லி குடிச்சிட்டு டெய்லி அடி, அம்மாவாடி அப்பாவாடி என்னைய பிடிச்சி அடிச்சு விடுவேன். அடிச்சு என்னை வீட்டுக்கு வரக்கூடாது, அவன் அசிங்கமா பேசுவான். அதனால வேற பக்கம் நான் திருப்பூர் பக்கம் போய் வீட்டு விலைக்கு வைக்கணும்னு நான் இவ இருக்கிறதுனால நான் வீட்டுக்கே வர்றதில்ல. இப்படி சண்டை. இப்ப நான் போனதுக்கு பின்னாடி டெய்லி அம்மாவை டெய்லி 5 மணி என்னன்னு டெய்லி சண்டை அடிச்சு போடுவேன். வந்து அவங்க எல்லாம் வெட்டுறதுக்கு போறது, அருவா எடுத்துக்கு வெட்ட போறது, குத்துறதுக்கு போறது. டெய்லி 5 மணி என்னே அம்மா வேற பக்கம் போயிரும். பயந்து போயிருவாங்க அடுத்த வீட்லயும். அப்புறம் இந்த இப்படியே செய்யறேன்னு சொல்லி அந்த ஆத்திரத்துலவே அவர் அப்படி ஆத்திரத்துல சொன்னது வேணும்னு அப்படி அவர் வந்து மேல பாசம் வச்சிருப்பாங்க நல்லா. இந்த கொலை வழக்கு தொடர்பாக ரெட்டியார்பட்டி காவல்துறை பழனிசாமியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. பலரிடம் கடன் வாங்கி இருந்த கந்தவேலுவுக்கு மேலும் மேலும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இதனால கந்தவேல் தனக்குரிய சொத்தை பிரிச்சு தரும்படி தந்தை கிட்ட கேட்டிருக்காரு. ஆனா இப்படி ஒரு நிலையில மகனுக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்தா அதை வித்து குடிச்சு சீரழிச்சிடுவான்னு தான் எந்த ஒரு தந்தையும் நினைப்பாரு. இங்கேயும் அப்படிதான் நடந்திருக்கு. ஆனா கொலையில முடிஞ்சதுதான் வேதனை. ஒரு குற்றவியல் வழக்குல புகார்தாரரே வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை செய்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்து அந்த வழக்குல சாட்சியாக இருக்கலாமா?
ஒரே நபரே பல்வேறு வேலைகளை செய்வதை வந்து சட்டம் எப்படி பார்க்கிறது, சட்டம் என்ன சொல்கிறது? குற்றவியல் வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு புகார் கொடுக்கப்பட்டு அந்த புகார் வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது, விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அந்த குற்றச்செயலுக்கு பின்னணி என்ன, யார் யார் குற்றம் புரிஞ்சாங்க, அந்த குற்றத்தின் தன்மை என்ன அப்படிங்கிற விஷயங்களை வந்து விசாரணை செய்து சாட்சி வாக்குமூலங்கள் பதிவு செய்து ஆவணங்களையும் சான்று பொருளையும் கைப்பற்றி நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கையாக தாக்கல் செய்வதுதான் ஒரு காவல்துறை அதிகாரியுடைய பணி. ஆனாலும் சட்டத்தின் பார்வையை பொறுத்த வரைக்கும் குற்றம் புரிஞ்ச நபரே வந்து சொல்றாரு, நான் தான் இந்த குற்றத்தை புரிஞ்சேன் அப்படின்னு ஒரு வாக்குமூலம் கொடுக்கிறார். அந்த வாக்குமூலத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு வேறு எந்த விதமான சாட்சிகளையும் விசாரிக்காமல் ஒரு வழக்கு பதிவு செஞ்ச அதிகாரி வந்து அவர் இறுதி அறிக்கை தாக்கல் செஞ்சா அதை வந்து சட்டம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மதுரை கிளையில பி. தேவதாஸ் அவர்கள் வந்து தெளிவாக வரையறை செய்கிறார். ஒரு நபர் வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் தான் வந்து அந்த குற்றத்தை புரிஞ்சிருக்காரு அப்படின்னு கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அந்த அடிப்படையில வந்து அந்த நபருக்கு தண்டனை கொடுக்க நினைப்பதுங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம். என்னதான் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து அந்த குற்றத்தை ஒத்துக்கொண்டிருந்தாலும் கூட பிற சாட்சிகள் மற்றும் பிற அவசியமான காரணிகளை அடிப்படையாக கொண்டு வழக்கு முழுமையாக விசாரணை செய்து அந்த குற்றம் புரிந்த நபர் தான் அந்த குற்றத்தை புரிந்திருக்கிறாருங்கிற ஒரு சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில ஒரு இறுதி அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சட்டம் சொல்வதாக அந்த தீர்ப்பில் அவர் கூறியிருக்கிறார். அந்த அடிப்படையில குற்றம் சாட்டப்பட்ட நபர் குற்றத்தை ஒத்துக்கொண்டால் எப்படி வந்து சட்டம் அதை ஏற்றுக்கொள்ளாதோ பிற சாட்சிகள் இல்லாத நிலையில, அதே போல ஒரு காவல்துறை அதிகாரி அவரே வந்து புகார்தாரராக இருந்து அவரே அந்த புகாரை வழக்கு பதிவு செய்து எதிரிகளை கைது செய்து சாட்சி ஆவணங்கள் எல்லாமே பதிவு செய்து அவர் வந்து இறுதி அறிக்கை தாக்கல் செஞ்சு அதை வந்து நீதிமன்றத்தின் சாட்சியாக இருக்க ஒரு சூழலை வந்து சட்டம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. 25/6/2015 சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய நீதிபதி ஜி. சொக்கலிங்கம் அவருக்கு முன்பாக ஒரு வழக்கு விசாரணைக்கு வருகிறது. 482 CRPC வருகிறது, குவாஷ் பெட்டிஷன் வருகிறது. அந்த வழக்கில் வந்து மனுதாரர்கள் சொல்றாங்க, நாங்கெல்லாம் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவர்கள், ஒரு கிராமத்தில் இருக்கிறோம். ஒரு சம்பவம் நடந்த காலகட்டத்தில் வந்து நாங்க சீட்டு விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது வெட்டு சீட்டு விளையாடுவதாக பணம் வைத்து விளையாடுவதாக வந்து ஒரு காவல்துறை அதிகாரி போலீஸ் பார்ட்டி சகிதம் வந்து வழக்கு பதிவு ஒன்று செஞ்சாரு, கைது பண்ணாரு, அந்த ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றினாரு. நாங்க குற்றம் புரிஞ்சதா ஒரு இறுதி அறிக்கை ஒன்று தாக்கல் பண்ணிருக்காரு. அந்த வழக்கு விசாரணை வந்து தூத்துக்குடியில் இருக்க ஒரு நீதிமன்றத்தில் நடுவர் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. அதுல அந்த காவல்துறை அதிகாரியை வந்து சாட்சியம் அளிக்கிறார். இது வந்து சட்டத்தின் பார்வையில் சரியில்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து குறிப்பிட்டு இதன் காரணமாக இந்த வழக்கை வந்து ரத்து செய்யணும். இது வந்து ஒரே காவல்துறை அதிகாரி புகார் கொடுத்து வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு இறுதி அறிக்கை தாக்கல் செஞ்சு அவரே வந்து சாட்சியாக இருக்கிறதுங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க பதிவு செய்யறாங்க. அப்ப அந்த வழக்கை விசாரிச்ச வந்து நீதியரசர் ஜி. சொக்கலிங்கம் வந்து அரசு தரப்புல சொல்லப்படும் விஷயத்தை கேட்கிறார். அரசு தரப்புல சொல்லப்படுகிறது, இது வந்து முதல் கட்ட விசாரணையில வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறது, இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது, எல்லா சாட்சிகளும் விசாரிக்கணும், அதன் பிறகுதான் இது பற்றி முடிவெடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறார். அப்ப நீதியரசர் ஜி. சொக்கலிங்கம் அவர்கள் வந்து தெளிவாக வரையறை செய்கிறார். 1997 மேக்னா சிங் விசஸ் ஹரியானாங்கிற ஒரு வழக்குல வந்து தெளிவாக உச்சநீதிமன்றம் வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறது, ஒரு புகார்தாரரே வந்து வழக்கு பதிவு செஞ்சு அவர் விசாரணையை மேற்கொள்வது வந்து சட்டம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஏன்னா அதற்கான அடிப்படை நோக்கம் ஒரு காவல்துறை அதிகாரி அவரே வந்து புகார் கொடுத்து வழக்கு விசாரணை செஞ்சு இறுதி அறிக்கை தாக்கல் செய்கிறாருன்னா அவர் தான் செஞ்சதை சரிதாங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அவசரப்பட்டு விடக்கூட வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல வந்து குற்றம் புரியாத ஒரு நபர் சொல்ற விஷயங்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டு தண்டனை கொடுத்து விடக்கூடாது. அதற்கு சந்தர்ப்ப சாட்சியங்கள், சூழ்நிலை சாட்சிகள், ஆதரவு சாட்சியங்கள், ஆவணங்கள் எல்லாமே வேணும். பலதரப்பட்ட நபர்கள் வந்து அதை நீதிமன்றத்தில் நிரூபிக்கும் போதுதான் ஒரு நபர் குற்றம் புரிஞ்சிருக்காருங்கிறத வந்து வெளிப்படுத்தணும். ஒரு நபர் வந்து அவரே விசாரணை செஞ்சு அவரே இறுதி அறிக்கை தாக்கல் பண்ணி முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சு புகார் கொடுக்கிற விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாதுன்னு அந்த வழக்கில் தீர்மானிச்சிருக்காங்க. அதை அவர் மேற்கோள் காண்பித்து அதே மாதிரியான சூழ்நிலை தான் இந்த வழக்கிலும் இருக்கிறது. புகார்தாரரான ஆய்வாளரே வந்து அவரே புகார் கொடுக்கிறார், அவரே எஃப்ஐஆர் போடுறார், கைது பண்றார், ஆவணங்களை வந்து கைப்பற்றார், நீதிமன்றத்துக்கு அனுப்புறார், இறுதி அறிக்கை போடுறாரு, சாட்சியாகவும் வந்து அவர் சாட்சியம் அளிச்சிருக்கிறாரு. ஆக அந்த அடிப்படையில இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க மனுதாரர்கள் கேட்டிருந்த கோரிக்கையை வந்து அவங்க விட்டுட்டாரு, குவாஷ் பெட்டிஷன் அலோவ் பண்ணிட்டாரு. அவர்களுக்கு எதிராக வந்து நடுவர் நீதிமன்றம் தூத்துக்குடி இருந்த வழக்கை வந்து ரத்து செஞ்சுட்டாரு. ஆக சட்டத்தின் பார்வையில ஒரு காவல்துறை அதிகாரி எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் மட்டுமே எல்லா விஷயங்களும் செய்து ஒருத்தருக்கு இறுதி அறிக்கை தாக்கல் செய்வதை சட்டம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.